ஹாய் ஹலோ டிஆர்எஃப். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டோட பைக் வந்து மாடிஃபை பண்ண போகிறோம். மாடிஃபிகேஷன்னா பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஃப்ளாஷ் எக்ஸ் மாடியூல் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் வந்து சின்ன சின்ன ஆக்சசரிஸ் வந்து மாட்ட போகிறோம். அண்ட் டிஆர்எஃப் நம்ம இந்த ஃப்ளாஷ் எக்ஸ் மாடியூலில் தான் வந்து இந்த பைக் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். டிஆர்எஃப் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து பேக் சைடு இந்த கவரில் தான் வந்து மொத்த இண்டிகேட்டரோட சப்ளை அண்ட் வந்து பேக் லைட்டோட டெயில்ஸ் லைட்டோட சப்ளை எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த லைட்லேருந்து இப்போ வந்து இந்த 4 கேபிள்ஸ் இருக்கும். இந்த 4 கேபிள்ஸ் ஃபுல்லாக டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம ஃப்ளாஷ் எக்ஸ் மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதிலே கேபிள்லாம் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன கேபிள் இருக்குன்னா, இந்த கேபிள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளாஷ் எக்ஸ் மாடியூலில் வந்து ப்ளக்இன் பண்ணோம். அண்ட் மீதி ரிமைனிங் இருக்கிற கேபிள் வந்து இந்த 4 வந்து இண்டிகேட்டர்ஸ்க்கு வந்து பேராக வந்து ப்ளக்இன் பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இது வந்து பேக் டெயில் லைட்டோட வந்து பவர் சப்ளைவில் ப்ளக்இன் பண்ணோம். எப்படி ப்ளக்இன் பண்ணுறதுன்ட்டு இப்போ பார்ப்போம். அண்ட் இதுதான் வந்து பேக்கோட டெயில் லைட்டோட மெயின் ஒயர். அண்ட் இதில் தான் நம்ம இப்போ ப்ளக்இன் பண்ணோம். இப்போ வந்து இது மேல்னால் இப்போ இது ஃபீமேலோட ப்ளக்இன் பண்ணிட்டோம். இன்னும் உள்ளே போக மாட்டேங்குது. டிஆர்எஃப் சதி பண்ணிட்டாங்க. உள்ளே போயிடுச்சு. அண்ட் இது வந்து போத் ஃபீமேல் டு மேல், மேல் டு ஃபீமேல் கனெக்ட் பண்ணியாச்சு. வாங்க இதை வெளியே எடுத்துருவோம். ஏதோ வந்து சம் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, அதோட இது கொடுத்துருக்காங்க, எப்படி ஆன் பண்ணுறது எப்படி ஆஃப் பண்ணுறது அதை பற்றின மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தோன்னா ஒரு அட்டை கொடுத்துருக்காங்க டிஆர்எஃப். இப்போ ஃபைனலி ஃப்ளாஷ் எக்ஸ் மாடியூல் வந்து கைக்கு வந்துடுச்சு. இது வந்து 1 இயர் வாரண்ட்டி அந்த மாதிரி சொன்னாங்க. நம்ம வேணும்னா அதில் வெப்சைட்டில் போய்ட்டு அந்த பாக்ஸில் ஒரு QR கோடு இருக்கும், அது மூலியமாக ஸ்கேன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம ஜஸ்ட் வந்து ப்ளக்இன் பண்ணால் முடிஞ்சுது. இங்கே லாக் ஆகிடுச்சு, அவ்வளோதான். தென் வந்து இப்போ வந்து இந்த எல்லோ ஒரு பேர், அப்புறம் வந்து இந்த ப்ளூ ஒரு பேர், இந்த க்ரீன் கலர் ஒரு பேர், அவ்வளோதான். நம்ம இப்போ இது என்ன பண்ணலான்னா, இதுவுமே அதே தான், ஆப்போசிட் ஃபீமேல் டு மேல், மேல் டு ஃபீமேல் நம்ம வந்து கனெக்ட் பண்ணோன்னா முடிஞ்சது. க்ரீனோட கனெக்ட் பண்ணிக்கலாம். பிளாக்கை கொண்டு போய் இதிலே இன்செர்ட் பண்ணிக்கலாம். பிளாக் கழட்ட தேவையில்ல. அண்ட் எல்லோவோட பேரை இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ ப்ளூவோட பேர் கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஜஸ்ட் கீ ஆன் பண்ணோன்னா இந்த இடத்துல ஜஸ்ட் இப்போ கீ ஆன் பண்ணோன்னா பார்த்துக்கோங்க 2 லைட்டுமே எரியும். இப்படி வந்து எரிஞ்சால் ஓகே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அர்த்தம். டிஆர்எஃப் நம்ம இப்போ வந்து ஃப்ளாஷ் எக்ஸ் மாடல் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அண்ட் முதல்ல வந்து பார்த்துக்கிட்டோம்னா லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ஆஃபு. இப்போ வந்து இதுலேயே இண்டிகேட் ஆகும் எந்த சைடு. இப்போ வந்து பவர் ஆன் ஆன உடனே தெரியும் எந்த சைடு எரியுதுன்ட்டு. டிஆர்எஃப் இதில் வந்து பேட்டர்ன் எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து லெஃப்ட்டு ஆஃபு பண்ணோன்னா பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். லெஃப்ட்டு ஆஃபு. அதுவே வந்து ப்ரீவியஸ் பேட்டர்னில் வந்து லைட்டு க்ளோ ஆகணும் அப்படின்னா திரும்ப வந்து ரைட்டு ஆஃபு அப்படி பண்ணோன்னா வந்து பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகும். அண்டு இது வந்து கடைசியில் வந்து எப்படி வந்து ஆஃப் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டோன்னா ரிப்பீட் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆன் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணோமோ அதுதான் ஆஃப் பண்ணுற மெத்தடும். முதல்ல லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு பவர் ஆஃப். ஓகே, அவ்வளோதான். இது பண்ணோன்னா போதும், பவர் ஆஃப் ஆகிடும். டிஆர்எஃப் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து என்னென்ன மாடிஃபை பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு பேர் என்னன்னு தெரியல, ஸ்கிப் இட். அதுக்கப்புறம் வந்து ஒரு வைசர் போட போகிறோம். அப்புறம் இது வந்து எம்டியோட ஐக்காக வந்து பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணுறது, இதோட பேரும் தெரியல. ஃபைனலாக ரிங் லைட் ஒன்று மாட்ட போகிறோம். ஃபைபரில் இடத்துல நீ வாங்கலாம். ஏன் 1 கோடி
எது இந்த வண்டி இந்த வண்டி 1 கோடி. ஆமாம் 1 கோடி. ஏன்டாடே சொம்ப பயல்களாக இருந்தால் நீ வந்து வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருப்பியா? 1 கோடி. என்னடா பையனே ஒடிச்சிட போகிறேண்ணா. தூக்கி தூர போட்டுருவேன். இங்கே பாடுறா விநாயகர் நீ மாதிரி எல்லாம் யாரு? இல்லை இல்லை இப்போ தான் வருவாங்க வீட்டிலேருந்து. என்னப்பா பண்ணுற புது வண்டியை? இல்லைப்பா 2 கண்ணு இப்படி அவிஞ்சு சரினுமா நல்லா இருக்கிற லைட்டை ஏன்டா அவிச்சு எரிய வைக்கிற? தனுசு வரமாட்டேங்குது தனுசு. ஏய் இருவா பாத்துடா வா. டியர் ஆஃப் எம்டியோட கண்ணை பிடிங்கியாச்சு. ஆப்ரேஷன் சக்ஸஸ். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். யாரும் கமெண்டில் கழுவி ஊற்றிடாதீங்க. தெரியுதா? டியர் ஆஃப் இந்த 2 ஒயர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து MT-15ஓட ஹையோட ஒயர். டியர் ஆஃப் நம்ம வந்து பார்த்துக்கிட்டோன்னா வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணதுனால தான் வந்து வீடியோ கண்டினியூஸாக ஷூட் பண்ண முடியல. MTயோட வந்து ஹைலைட்ஸ் வந்து இந்த ஒயர் 1 அண்ட் வந்து இந்த ஒயர் 1 இது 2யும் வந்து இப்போ வந்து லைட்டாக வந்து மாடிஃபை பண்ணி நான் கொஞ்சம் ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு ஐயோட லைட் ஒயரை மட்டும் எடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் இதுலேயும் மாடிஃபை பண்ணிவிட்டு ப்ளக்இன் பண்ணி இது வந்து நார்மல் ஒயரில் வந்து கொடுத்து அது வந்து இப்போ வந்து இந்த மாடியூலில் கொடுத்துருக்கோம். இங்கே மாடியூலில் கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஸ்பீடு மோடு எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் லைட்டோட இது. அப்புறம் வந்து இது வந்து அவுட்புட் கேபிள். இந்த அவுட்புட் கேபிளும் இந்த MTயோட லைட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து ப்ராப்பராக அவுட்புட் வரும். அது வந்து நான் அப்புறமா வீடியோட எண்டில் போட்டு காட்டுறேன். அப்புறம் வந்து இந்த ஒரு கேபிள் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரிங் லைட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோ. டியர் ஆஃப் ஹைலைட்ஸ் வந்து மெயின் திங் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பாசிட்டிவாக கொடுக்கணும், நெகட்டிவாக கொடுத்துக்கணும். ஒரு பக்கம் கொடுத்தாலும் இந்த மாடியூல் வந்து வேஸ்ட் ஆகிடும், பர்ன் அவுட் ஆகிடும். ஸோ திரும்ப நம்மளால் வந்து புதுசாக வாங்குற மாதிரி வந்துடும். அது மட்டும் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. டிஆர்எஃப் நம்ம இப்போ இதை ஆன் பண்ண போகிறோம். புகையுதா இல்லையான்ட்டு செக் பண்ணிடலாம். டிஆர்எஃப் சக்ஸஸ்ஃபுல்லி லைட் எரியுது.